ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நவீன் பாத் சேனல். சண்டே ஸ்பெஷல் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவையும் அது கூட சேர்த்துக்கோங்க. என்ன மசாலானா சிக்கனுக்கு என்ன மசாலா போடுவோமோ, பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. கசகசாவும் சேர்த்துக்கோங்க. நல்ல மசாலாவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 தேக்கரண்டி பெருஞ்சீரகமும் எடுத்து சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து கூட ஆட் பண்ணிக்கிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கிறத இது கூட சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே வதங்கினதுக்கப்புறமா நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா அரை மிளகாவை இது கூட சேர்த்துக்கோங்க. அதையும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளியும் வெங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கும்போது ஃப்ளேவராக கிடைக்கும். தக்காளி வேகிறதுக்கு நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இன்னும் கிளறி விட்டுக்கோங்க. நல்லா தக்காளியோட ஸ்கின் பீல் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கலர் இப்போவே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க சிக்கன் கிட்னியும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயத்தோட ஃப்ளேவர் இந்த சிக்கனில் நல்லா அப்சர்வ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே கிட்னி வேகிற மாதிரி நல்லா வச்சுக்கோங்க. நல்லா கிட்னி நல்லா வெந்ததுக்கப்புறமா அதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சிக்கன் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சிக்கன் பவுடர் சேர்த்துக்கிறேங்க. 1/4 கிலோ கிட்னிக்கு 1/2 ஸ்பூன் சிக்கன் பவுடர் சேர்த்துக்கிறேன். சிக்கன் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா இதையும் நல்லா கலர் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு பவுடர் சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா வீட்டு மசாலாவும் சேர்த்துக்கோங்க. மசாலா தேய்ச்சதுக்கப்புறமா அதையும் கிளறி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறினதுக்கப்புறமா வேகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கிட்னி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கிட்டு கிளறி விட்டுக்கோங்க.
தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் கிட்னி வேக ரொம்ப நேரம் ஆகுறதுனால நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறமா இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தழையை எடுத்து தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.